உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள தீர்ப்பதற்கு இந்த ஒரு பொருள் நம்ம வீட்ல இருக்கக்கூடியது தான். அதாவது ஒரு உணவு ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்டின்னா, கட்டாயம் இது இருக்கணுங்க. அதே மாதிரி இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. உடல் எடை உங்களுக்கு கடகடன்னு குறையணும்னா, இத பயன்படுத்தலாம். இத பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? உடல்ல மேக்ஸிமம் கொழுப்ப கரைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு தாங்க எக்ஸலன்ட்டான ரிசல்ட் இருக்கும். எவ்வளவோ நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டேன். இந்தந்த ஃபுட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். ரிசல்ட்டே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையினால வெயிட் கெயின் இருக்கலாம். வெயிட் லாஸ் ஆகாம இருக்கலாம். அத சரி செய்றதுக்கு, அத மெயின்டெயின் பண்றதுக்கு நம்ம என்ன உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். உடல் கழிவுகள் நமக்கு வெளியேற தேவையில்லாத கழிவுகளும் வெளியேறுதுங்க. இதுல முக்கியமாக ஒரு விஷயம், இந்த பூண்டு அப்படின்னு சொல்றது, பூண்டோட எலுமிச்சை பழம் சாறு, இஞ்சி 3ம் சேர்த்து எடுக்கும்போது உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் இது. தொடர்ந்து ஒரு 7ல் இருந்து 10 நாட்கள் குடிக்கும் பொழுதே உடல்ல நிறைய மாற்றம் தெரியும். அதிகமான உடல் எடை இருக்கு, நமக்கு பித்தப்பையில கற்கள் இருக்கு, அதே மாதிரி குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னாலும் இத நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த ஒரு பொருள் நம்ம வீட்ல இருக்கக்கூடியது தான். அதாவது ஒரு உணவு ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னா, கட்டாயம் இது இருக்கணுங்க. அதே மாதிரி இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. உடல் எடை உங்களுக்கு கடகடன்னு குறையணும்னா இத பயன்படுத்தலாம். அதுதான் பூண்டு. இந்த பூண்டு அப்படின்னு சொல்றதுல நிறைய வகைகள் இருக்கு. நாட்டு பூண்டு இருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பல் பூண்டு. இதுலயுமே அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒரு பல் பூண்டு அப்படின்னு சொல்றது இந்த ஹிமாலயன் கார்லிக் அப்படின்னு சொல்லுவோம். தீராத நமக்கு பித்தப்பையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள தீர்ப்பதற்கு, கொலஸ்ட்ரால் லெவல் எனக்கு குறையவே இல்லைங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஹிமாலயன் கார்லிக் நமக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். இத ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுவும் பூண்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம்? உடல்ல மேக்ஸிமம் கொழுப்ப கரைக்கிறதுக்கு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு தாங்க எக்ஸலன்ட்டான ரிசல்ட் இருக்கும். எவ்வளவோ நான் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டேன். இந்தந்த ஃபுட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். ரிசல்ட்டே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு தைராய்டு பிரச்சனையினால வெயிட் கெயின் இருக்கலாம். வெயிட் லாஸ் ஆகாம இருக்கலாம். அத சரி செய்றதுக்கு, அத மெயின்டெயின் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பூண்டு நீங்க ரெகுலரா பயன்படுத்தும் பொழுது, உடல் அளவுல நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். உடல் எடை நமக்கு குறைய ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெல்லி ஃபேட் ரொம்ப பெருசா இருக்கும். வயிறு பகுதியில பெருசாக நமக்கு தசைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். அத சரி பண்றதுக்கு, வயிறு பிரச்சனையை சரி செய்றதுக்கு, தொப்பை குறைவதற்கு பூண்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தினந்தோறும் பூண்ட தண்ணீர்ல போட்டு காலையில அத கொதிக்க வச்சு அந்த பூண்டு நீர நம்ம குடிக்கலாம். இது பூண்டு டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூண்டுல இருக்கக்கூடிய அலிசின் அப்படின்ற வேதிப்பொருள் நம்ம உடல்ல பல பிரச்சனைகள தீர்க்கக்கூடியதுங்க. உடல்ல ஏற்படக்கூடிய மெயினா இந்த பேட் கொலஸ்ட்ரால குறைக்கும். இந்த பேட் கொலஸ்ட்ரால் என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல ரத்த நாளங்கள்ல போய் சேர ஆரம்பிச்சுருங்க. ரத்த நாளங்கள்ல போய் இந்த பேட் கொலஸ்ட்ரால் உட்கார்ந்து நெறைய பிரச்சனைகள், அதாவது நெறைய பேர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஹார்ட்ல எனக்கு பிளாக் இருக்கு, ஸ்டண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிளாக் ரிமூவ் ஆகணும். பிளாக் வராம இருக்கிறதுக்கு, கொலஸ்ட்ரால் லெவல குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு டீ நமக்கு பயன்படுது. காலையிலே ஒரு 5, 6 பூண்டு பல்ல நசுக்கி போட்டு தண்ணீர்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு, இத வடிகட்டி காலையிலே குடிச்சிடணுங்க. இதுல ஒரு 2, 3 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்து நம்ம குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு உடலை விட்டு வெளியேற ஆரம்பிக்கும். உடல் கழிவுகள் நமக்கு வெளியேற தேவையில்லாத கழிவுகளும் வெளியேறுதுங்க. இதுல முக்கியமாக ஒரு விஷயம், இந்த பூண்டு அப்படின்னு சொல்றது, பூண்டோட எலுமிச்சை பழம் சாறு, இஞ்சி 3ம் சேர்த்து எடுக்கும்போது உடல்ல நடக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னா, பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கரைய ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு, இன்டைஜஷன் இருக்கு, செரிமானம் சரியா நடக்கல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி பூண்டு சாறு நம்ம பயன்படுத்தலாம். பூண்டு சாறு அத அரைச்சு
சாறா எடுத்துடணுங்க. இது 1 ஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி சாறும் 1 ஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன். 3ம் சேர்த்து எடுத்துட்டு ஒரு 150 ml தண்ணீர் இதில விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து கலந்து காலையிலே குடிக்கணும். இது தொடர்ந்து ஒரு 7ல் இருந்து 10 நாட்கள் குடிக்கும் பொழுதே உடல்ல நிறைய மாற்றம் தெரியும். அதிகமான உடல் எடை இருக்கு, நமக்கு பித்தப்பையில கற்கள் இருக்கு, அதே மாதிரி குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாங்க. அப்போ தொடர்ந்து இஞ்சி சாறு, பூண்டு சாறு, எலுமிச்சை சாறு 3மே கலந்து தேனோட வெதுவெதுப்பான தண்ணீர்ல நம்ம குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறுது. தேவையில்லாத கழிவுகள் வெளியேற இதை நீங்க தாராளமாக பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ உடல் அளவில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற இது நமக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்கும். ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்கு, அது குறையணும் அப்படின்னா நம்ம இந்த பூண்டு சாறு கொஞ்சம் எடுத்துட்டு இதனோட மஞ்சள் விட்டு தேன் விட்டு நல்லா கலந்து இந்த தொண்டை பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ தைராய்டு கிளாண்டில் வீக்கம் இருக்குன்னா அந்த இடத்துல பூண்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரோம். பூண்டு சாறு நான் சொன்ன மாதிரி மஞ்சளோட கலந்து வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம டெய்லி ரெகுலராக ஒரு அரை மணி நேரம் 10 போட்டுக்கிட்டே வரலாங்க. அவ்வளோ சிறப்பான நல்ல விஷயங்கள் இதில் நடக்குது. இதில் முக்கியமாக இந்த தலைமுடி உதிர்தல், தலையில் நிறைய பேருக்கு இந்த அலோபேஷியா ப்ராப்ளம் இருக்கும் இல்லைங்களா, அது சரியாகணும்னாலும் பூண்டு நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூண்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதனோட கருஞ்சீரகம் நம்ம எடுத்துக்கணும். கருஞ்சீரகம் எப்படின்னா பவுடர் பண்ணிவிட்டு இந்த பூண்டு சாரோட சேர்த்து பூண்டை நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதனோட கருஞ்சீரகமும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 பொருளையும் நம்ம என்ன பண்ணோம், தேங்காய் எண்ணெய் ஒரு 200 ml இல்லை 300 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் பூண்டு எவ்வளோ சேர்க்கணும்னா அரைச்ச விழுது ஒரு நெல்லிக்காய் அளவு இதில் சேர்த்துக்கணும். கருஞ்சீரகம் எவ்வளோ சேர்க்கலாம் அப்படின்னா 1 ஸ்பூன் ஃபுல்லாக, அதாவது கிட்டத்தட்ட 5லிருந்து 7 கிராம் அளவுக்கு கருஞ்சீரக பொடி இதில் போட்டு நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயை தலையில் நம்ம எதுக்கு அப்ளை பண்ண போகிறோம்னா, இந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அலோபேஷியா ஏரேட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பூஞ்சை தொற்றோட வகை தான். அந்த இடத்துல டெய்லி அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னா டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பூண்டு எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தலைமுடி உதிர்தலும் குணமாகு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபங்கஸ் நமக்கு குறைந்து புதிய முடிகள் வளர ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. புதிய முடிகள் நமக்கு வளர ஆரம்பிக்கும். பூண்டு அப்படின்னு சொல்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. சித்த மருத்துவத்தில் இது லேகியமாக கிடைக்குது. வயிறு உப்புசம், வாயு தொல்லை, அடிக்கடி எனக்கு வாயு பிரச்சனையினால காற்று பிரிதல் இருந்துக்கிட்டே இருக்குங்க, வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூண்டு லேகியம் பயன்படுத்தலாம். ஸோ அதிகமான உணவு நம்ம சாப்பிட்டுட்டோம், நான்வெஜ்லாம் நிறைய சாப்பிட்டோம், இது டைஜஷன் ஆகணும் அப்படின்னா, சரியா எனக்கு டைஜஷன் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தினம்தோறும் இரவு பூண்டு லேகியம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பூண்டு லேகியம் டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நைட்டில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய முக்கியமாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ கழிவுகள் மட்டும் இல்லைங்க, அந்த சீரண சக்தி அதிகரிக்கிறதுக்கும் பூண்டு நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக அன்றாடம் உணவில் நம்ம பூண்டு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நிறைய பேர் நம்ம வந்து துவையெல்லாம் செய்யும்போது பூண்டு அதிகமாக வைப்போம், சட்னி செய்யும்போது வைப்போம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி பூண்டை சுட்டு சாப்பிடுவது நம்ம வழக்கத்தில் இன்றைக்குமே கிராமப்புறங்கள்லாம் பார்த்தோங்கன்னா அடுப்பு இருந்துச்சுன்னா கறி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த நெருப்பு கங்கு இருக்கும்போது அதில் 1-2 பூண்டை அதுக்குள்ளே போட்டுட்டு அதில் சுட்டு சாப்பிடுவாங்க. அது குழந்தைகளும் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ கிராமப்புறங்களில் இன்றைக்குமே பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படி சாப்பிடும்போதும் தேவையில்லாத கொழுப்பு உடலை விட்டு வெளியேறுது. அப்போது வாயு தொல்லையெல்லாம் இருக்குது, அஜீரணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே சரியாகணும்னா பூண்டு நீங்கள் தாராளமாக பயன்படுத்துங்க. உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், கொழுப்புகள் நமக்கு வெளியேறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.